அனைவருக்கும் வணக்கம். கோடை விடுமுறையை கழிக்க எங்கே போகலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அமெரிக்கா போகலாம். ஏன்னா உண்மையிலே பார்க்க வேண்டிய இடம் அமெரிக்கா. அந்த நகர வீதிகள் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட தமிழ் கேள்வி செந்தில்லாம் போயிட்டு வந்தார். போயிட்டு அங்கேருந்து ஒரு வண்டியெல்லாம் போய் புகைப்படம்லாம் போட்டார். அமெரிக்காவில் இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் சொல்லியிருந்தார். எனக்கும் ஆசை, சரி அமெரிக்கா போகலாம் அப்படின்னு திட்டமிட்டோம். நயகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கணும், ஒரு முறையாவது வாழ்க்கையில் பார்த்துடணும். ஏன்னா அப்போ கவிப்பேரசு வைரமுத்து நயகரா நீர்வீழ்ச்சி கொடுத்து அவ்வளவு அழகாக ஒரு கவிதை பாடியிருப்பார். அங்கே போய் நின்று அங்கேருந்து புகைப்படங்கள்லாம் பகிர்ந்திருந்தார். அந்த நயகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அங்கே போகலாமான்னு யோசித்தோம். சரி கனடா ஒரு முறை போகலாம். ஏன்னா நம்ம நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்ச அண்ணன்மார்கள் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் அழைச்சிருந்தாங்க, கனடா வாங்க ஒரு முறை, நல்லா சில்லுன்னு இருக்கும் கிளைமேட் அப்படின்னாங்க. சரி கனடா போகலாமான்னு யோசிச்சா, கனடா வேண்டாம், நம்மளை அடக்கி ஆண்ட வெள்ளைக்காரன் லண்டன் மியூசியத்தில் நம்முடைய திப்பு சுல்தானுடைய வாளையும் அவர் பயன்படுத்திய பொருட்களையும் வச்சிருக்கிறான். அதை ஒரு முறை லண்டன் மியூசியத்தில் போய் பார்க்கணும், அருங்காட்சியகத்தில் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. சரி லண்டனுக்கு போவோம். அது மாதிரி லண்டனுடைய பார்லிமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே போய் பார்க்கலாம், லண்டன் வீதிகளை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அதே போல் ஐநா இருக்கக்கூடிய இடத்த போய் சுற்றி பார்க்கணும், ஐநா மன்றம் எப்படி செயல்படுது, அது வெளிநின்னாலும் ஒரு தடவை இன்னும் பார்த்து வரணும்ப்பா அப்படின்னு ஆசை. சுவிஸுக்கு போகலாமா, இல்லை ஜெர்மனிக்கு போகலாமா, நெதர்லாண்டு போகலாமா, போலந்து போகலாமா, ஹாலந்து போகலாமா அப்படின்னு ஆசை. வியட்நாம் போயிட்டு ஹோச்சிமின் சிட்டியை பார்க்கணும். ஹோச்சிமின்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி உருவாக்கின அந்த நகரம், அவரை கொண்டாடக்கூடிய நகரம், அங்கே போகணும்னு ஆசை. சரி அதை விட ரஷ்யாவுக்கு போகலாம். ஏன்னா அது ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட்டே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே தமிழ் வார்த்தைகள் வேறு இருக்குன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் படித்தேன். அது உண்மையா பொய்யா, ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட் எப்படி இருக்கிறது, ரஷ்யாவுடைய வீதிகள் எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த உணவுகள் எப்படிப்பட்டதெல்லாம் நிறைய சுவாரஸ்யமாக படிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இப்போ ரஷ்யாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. ரஷ்யாவுக்கு போயிடலாம் முடிக்கும் போது செலவு அதிகமாக இருக்க ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு. அப்போ சைனாவுக்கு போயிட்டு வந்துடுவோம். சைனாவுடைய வாள் ரொம்ப ஃபேமஸான வாள், சீன பெருஞ்சுவர். நம்ம சீன்ஸ் படத்தில் கூட அழகாக ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்தும் நடிச்சிருப்பாங்க. அந்த சீன பெருஞ்சுவர் இன்னும் ஆடிருப்பாங்க. அந்த சீன பெருஞ்சுவரை பார்த்துரும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படித்தது சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்றுன்னு. அப்போ அங்கே போயிடுவோம்யா, சீனாவுக்கு போயிடுவோம். சீனாவுடைய சாப்பாடு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளும் நூடுல்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவோம். நூடுல்ஸுடைய பிறப்பிடமே சீனான்னு சொல்கிறாங்க. அப்போ சீனாவுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. சீனாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு வர வழியில் சிங்கப்பூர் போயிட்டு வருவோம், மலேசியாவையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைங்கிற விஷயம். 2018 தான் பாஸ்போர்ட்டை பிடிக்கி அரசாங்கம் வச்சிருச்சே. இப்போ பாஸ்போர்ட் இருந்தால் தான் இந்தியாவை தாண்டி போக முடியும். எல்லாருக்கும் குடும்பத்தில் பாஸ்போர்ட் இருக்குது, அவங்க எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதாவது ஒரு தடவை கூட்டி போட்டு போ, சீமானையா கூடவே சுற்றுற, தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போயிடுற, வீட்டிலே இருக்க மாட்டேங்கிற, 1 வருஷம் ஜெயிலு, வெளியே வந்ததுக்கப்புறம் தேர்தல் பரப்புற பிரச்சாரம் எங்கேயுமே இல்லை. ஒரு 4 நாள் எங்களை எங்கேயாவது கூட்டு போயா, வெளிநாடு வேண்டாம் உள்ளூர்லேயே கூட்டு போ அப்படிங்கிறாங்க. கொடைக்கானல் போயாச்சு, ஊட்டி 2-3 தடவை போயாச்சு, கேரளாவுக்கு ஒன்றும் இது இல்லை, சீசன் இல்லை. எல்லா இடங்கள்லையும் வெயில் தான் அடிக்குது. அது இல்லாமல் தேர்தல் வர நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, போக முடியாது. கர்நாடகாவில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் கடுமையான வெயில். ஆந்திராவுக்கு எங்கேயாவது போகலான்னு பார்த்தோம்னா அங்கேயும் கடுமையான வெயில், தேர்தல் பிரச்சாரம் வேறு போயிட்டு இருக்கு. சரி எங்கே போகலாம், ஒரு முறையாவது ஃப்ளைட்டில் போகணும்னு பிள்ளைகள் ஆசைப்படுது. ஃப்ளைட்லேயும் போகணும், பாஸ்போர்ட்டும் இல்லை. எங்கே போகலான்னு முடிவெடுத்த இடம் தான் அந்தமான். அந்தமான் போனதில் பிரச்சனை இல்லை, போட்ட ஒரே ஒரு புகைப்படத்தில் ஒட்டுமொத்தமான திமுகவுடைய ஐடி விங்கும் நான் என்னமோ லண்டனில் போய் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய நண்பர் ரத்தீஷ், அவருடைய குடும்பத்தார்கள்லாம் மகிழ்ச்சியாக தனி விமானத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி நான் போன மாதிரியும் இல்லை. ஐயா மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானலில் போயிட்டு அப்படியே கோல்ஃப் விளையாண்டார் இல்லையா, கிரிக்கெட் பேட்டை அடிக்கிற மாதிரி அடித்தார் இல்லையா, அது மாதிரி நான் செஞ்ச மாதிரியும், இங்கேருந்து போய் மதுரைக்கு தனி விமானத்தில் போய் விளையாடிட்டு வர்ற மாதிரியும் நினைச்சாங்க போல இருக்கு. நான் என்னுடைய பணத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு, அந்த 2 மாதம் திட்டமிட்டதில் டிக்கெட்டை போட்டு வச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் மூலிமா அங்கே கொஞ்சம் எந்த விடுதியில் கொஞ்சம் மலிவாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு பிளானை போட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால், அந்த ட்ரிப்பை வச்சுக்கிட்டு என்னமோ நான் அந்த ட்ரிப்புக்கு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா செலவழித்த மாதிரியும், அதை எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தோடு போயிட்டு வந்ததுக்கு அந்தமானில் போய் இடம் வாங்குறதுக்காக தான் சாட்டை துறைமுருகன் போயிருக்காரு. சீமான் அந்தமானுக்கு எதுக்கு சாட்டை துறைமுருகன் அனுப்புகிறாரு, எதுக்கு அனுப்புகிறார் தெரியுமா? அந்தமானில் இடம் வாங்குறதுக்கு சீமான் முடிவு பண்ணிட்டார். அதுவும் அவருடைய மச்சான் அருள்மொழித்தேவன் பேரில் வாங்க முடிவு பண்ணியிருக்காரு. அதற்கு தான் சாட்டை துறைமுருகனை அனுப்பிவிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக சீமான் சொன்னார் அப்படின்னு சொல்லி கபிலன்னு ஒருத்தன்
ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல. ஆனால் எப்படி தான் ஏன் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே நடந்த உண்மையை பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்லியிருக்கிறான். எனக்கு உண்மையிலே பாராட்டுறேன், வியக்கிறேன். எவ்வளோ பெரிய உளவு பிரிவு பாருங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் அந்தமானுக்கு என்னை இடம் வாங்கத்தான் அனுப்பிச்சார். அவருடைய மச்சான் அருள்மொழித்தேவன் பேரில் இடம் வாங்கத்தான் அனுப்பிச்சார். இடம் எந்த இடம் தெரியுமில்ல? 2026 எப்படியும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வந்துடும். அண்ணன் சீமான் என்ற சொன்னது 2026 நாம் தமிழ் ஆட்சி வந்துடும். வரும்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த திமுகவில் இருந்து கொண்டு அவதூறு பரப்பக்கூடிய, வன்மத்தை பரப்பக்கூடிய, அயோக்கியத்தனங்களை செய்யக்கூடிய, ஆத்துமணலை கொள்ளடிக்கக்கூடிய, கனிம வளத்தை கொள்ளடிக்கக்கூடிய, அதே போல கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய, அடுத்தவன் நிலத்தை அபகரிக்கக்கூடிய இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி ஜெயிலில் போடணும். அதுக்கு நமக்கு புழல் ஜெயில் பத்தாது, பாளையங்கோட்டை பத்தாது, திருச்சி பத்தாது, வேலூர் பத்தாது, கடலூர் பத்தாது. ஏன்னா அவ்வளவு அயோக்கிய பயலுக இருக்காங்க, அவ்வளவு கஞ்சா வியாபாரிகள் இருக்காங்க, அவ்வளவு தமிழ்நாடு முழுக்க சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவன், ஆத்து மணல கனிமவளத்தை கொள்ளையடிச்சவன், மரத்தை வெட்டி வித்தவன், மலையை வெட்டி வித்தவன், மலமுழுங்கி மகாதேவன்கள் அவ்வளவு பேர் இருக்கான். ஊழல் லஞ்சத்தை தெளிச்சவன் அத்தனை பேர் இருக்கான். இவன் அத்தனை பேரையும் கைது பண்ணி அடைக்கணும்னா ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அந்தமான் ஜெயில் மட்டும்தான் இருக்கு. அந்த ஜெயிலை எப்படியாவது விலை பேசி வாங்கிட்டு வந்து தம்பி அப்படின்னு சொல்லித்தான் அண்ணன் சீமான் அவர்களையும் அனுப்பிச்சார். நானும் ஜெயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த ஜெயிலை எப்படி விலை பேசலாம், எப்படி மேற்கு வங்காளத்துடைய அரசில் பேசி, இந்திய அரசு பேசி அந்த சிறையை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பேசுறதுக்காக தான் அண்ணன் சீமான் அனுப்பிச்சிருந்தார். हे प्रभु हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? அந்த ஜெயில் மட்டும் இல்ல, அந்த அந்தமான்லயே அறிவாலயம்னு ஒன்று இருக்கு. யாரு? திமுகவுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அந்தமான்ல இருக்கு. அந்த அறிவாலயத்திற்கு அறிவே இல்லாத இவர்களுக்கு எதுக்கு அறிவாலயம்? பேர் அறிவாலயம். இவன் எவனுக்குமே அறிவு கிடையாது. அறிவு இருந்தா இணையதளங்கள் உட்காந்துட்டு பொய்யை பரப்புவாங்களா, தவறான செய்தியை பரப்புவாங்களா? குடும்பத்தோடு நான் சுற்றி பார்க்க போனா சீமானனுடைய மச்சானுக்கு நான் இடம் வாங்க போனேன். சீமான மச்சானுக்கு இடம் வாங்க போனா சீமான மச்சான் அனுப்பிடுவாரு, அவருடைய சொந்தக்காரன் அனுப்பிடுவார். எதுக்கு என்ன அனுப்பணும்? ஏன்னா ஒரு ஊரை போய் சுற்றி பார்க்க போனால் இடம் வாங்கத்தான் போகணுமா? அப்படிங்களோட எண்ணம் என்னன்னா, இவர்களுடைய தலைவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இடம் வாங்கத்தான் போவாங்க போல இருக்கு. இப்போ இந்த வெளிநாட்டில் போயிட்டு அந்நிய முதலீடு இருப்பதற்காக ஐயா ஸ்டாலின் போனார், உதயநிதி ஸ்டாலின் போனார், குடும்பத்தோட எல்லாரும் போனாங்கல்ல. அந்நிய முதலீடு இருக்க போகிறத நம்மகிட்ட சொல்லிட்டு அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண போனாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் நினைக்கிறான், தன் தலைவர்கள் போலவே மற்றவனும் இருப்பான் போல இருக்கு. வெளியூருக்கு போனாலே, வெளிநாடு போனாலே, வெளி மாநிலம் போனாலே அந்த ஊரில் போய் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன வாங்கலாம் நிற்கிற இவர்கள் தலைவர்களை பார்த்து பார்த்து வளர்ந்த இவர்கள் நம்மையும் அப்படி நினைக்கிறான். பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுட்டாங்க, வெளிநாடு போக முடியலன்னு அந்தமான் போயிட்டு இந்த கதறாங்கன்னா, உண்மையிலே பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு பல நாடுகளுக்கு போகணும்னு சொல்லி நமக்கு தோணுச்சு. பேரா சைலிங் மட்டும் இல்லை, பேரா கிளைடிங், பேராசூட் ரைடிங் எல்லாம் பண்ணணும். சரி, அதை விடுங்க. இப்போ அந்தமான் என்னப்பா பார்த்த அப்படின்னா, உண்மையிலே அந்தமான் ஒவ்வொருத்தரும் போக வேண்டிய இடம். நிறைய செலவாகுமே. நிறைய பேர் கேட்டது, உங்ககிட்ட பாஸ்போர்ட்லேயே எப்படி போனீங்க? அந்தமானுக்கு பாஸ்போர்ட் முதல்ல தேவையில்லை. அந்தமான் இந்தியாவுடைய ஒரு நிலப்பரப்பு, மேற்கு வங்காளத்துடைய பாராளுமன்ற தொகுதியில் வருது. ஒரு பாண்டிச்சேரி போல ஒரு யூனியன் டெரிட்டரியாக செயல்படுது. ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது அந்தமான். இந்த அந்தமான் 1943 இருந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டு, அதாவது வெள்ளக்காரன் ஆட்சி காலத்திலேயே முதலாக இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் வந்த முதல் பகுதி, அதாவது இந்திய கொடி ஏற்றப்பட்ட முதல் இடம் அந்தமான். 1943 ஏற்றியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதாவது சுதந்திர இந்தியாவுடைய முதல் பகுதி அந்தமான். அந்த அந்தமான்ல யார் வாழ்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3,80,000 பேர் வாழ்றாங்க. அதுல 18 விழுக்காடு தமிழர்கள். எந்த தமிழர்கள்? இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள், பர்மாவிலிருந்து வந்த தமிழர்கள், இங்கே தென் மாவட்டங்களிலிருந்து போன தமிழர்கள், அதே போல அந்த அந்தமான் சிறையில் இருந்த போராளிகளுடைய, சிறைவாசிகளுடைய குடும்பத்தாருடைய அவருடைய பின்னணி, இவர்கள் தான் அந்தமானுடைய பூர்வகுடி மக்கள். அதே போல பெங்காலிகள் அதிகமாக இருக்காங்க. அந்தமானுடைய அலுவல் மொழியாக எதிர்க்குன்னு பார்த்தா இந்தி, ஆங்கிலம், தமிழ். அந்தமானில் பேசுகிற மொழியாக வங்காள மொழியும் தமிழும் இந்தியும் இருக்கிறது. இப்படி இருக்காங்க. அதே போல பழங்குடியின மக்களும் அந்தமானில் சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகளில் வாழ்ந்து வராங்க. இப்போ அந்தமான் நம்ம போய் இறங்கின உடனே அங்கே நமக்கு தம்பி அமுதன் அவருடைய தம்பி தான் கூடவே வழிகாட்டினார். அவர் நாம் தமிழர் கட்சியுடைய
பொறுப்பாளர் அந்தமான்ல. அவர் வந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் அங்கே தங்கியிருந்த போதும் முழுமையாக எல்லா இடங்களையும் வந்து குழந்தைகள் மகிழ்விக்கிறது போல, குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பது போல இடங்களுக்கு கூட்டு போனார். குறிப்பாக அந்தமானில் போய் இறங்கின உடனே அந்தமானுடைய சிறைக்கு தான் கூட்டு போனாங்க. அந்தமான் அப்படின்னாலே ஜெயில் தான். ஜெயிலுக்காக தான் அந்த தீவே வந்து உருவாக்கப்பட்டது. அதில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட வெள்ளைக்காரன் வந்து அந்த இடத்தை சீரமைச்சு அங்கே வந்து ஏன் அந்த அந்தமானை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே எங்கே ஜெயிலில் வச்சாலும் தப்பிச்சு போயிடுறாங்க, இல்லை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, உறவினர்கள் வந்து சிறையை முட்டுக்கிடுறாங்க, அவங்க ஏதாவது ஒரு சிறை காவலர்களோ இல்லை அதிகாரியோ வந்து செட் பண்ணி வெளியே போயிடுறான். ஆனால் அந்தமானில் இங்கிருந்து போன கொடுமையான தவறு பண்ணவனா வெள்ளைக்காரனுடைய பார்வையில் கொடுமையான தவறு பண்ணவங்க, இந்தியாவுடைய சுதந்திரப்பட்ட வீரர்கள், வெள்ளைக்காரனுக்கு குண்டு வச்சவங்க, அப்புறம் வந்து வெள்ளைக்காரன் போட்ட சட்டத்தை மதிக்காமல் இருந்தவங்க, இப்படி இந்தியா முழுக்க குறிப்பாக மேற்கு வங்காளத்தில், உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், குஜராத்தில், தமிழ்நாட்டில் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்த பொழுது அந்த சட்டத்தை மதிக்காமல் போராடிய உசிலம்பட்டிக்காரங்க, தென் மாவட்டத்துக்காரங்க, இவங்க எல்லாரையுமே அந்தமான் சிறையில் கொண்டு போய் அடைப்பதற்காக அந்த சிறையை கட்டுறான். சிறைக்கு போன பிறதான் தெரியுது அது சிறை அல்ல, அது மிகப்பெரிய ஒரு வதை முகாம். உண்மையிலே அந்தமான் ஜெயிலுக்கு போய் பார்த்தவங்களுக்கு தமிழ்நாடு சிறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பாளையங்கோட்டை, திருச்சி, புழல் இந்த 3 சிறையில் இருந்ததுனால ஒரு சிறை எப்படி இருக்குன்னு தெரியும். வெள்ளைக்காரனுடைய கட்டமைப்பு எப்படின்னு தெரியும். வெள்ளைக்காரன் கட்டிய சிறை தான் இங்கே இருக்கக்கூடிய திருச்சி மத்திய சிறையும் பாளையங்கோட்டை சிறையும் மற்ற மத்திய சிறைகள்லாம், அதாவது புழல் தவிர்த்து விட்டு மற்ற எல்லாமே வெள்ளைக்காரன் கட்டின ஜெயிலு. அதே வடிவமைப்போடு தான் இங்கேயும் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம்னா, அங்கே 3 மாடி, கிட்டத்தட்ட ஒரு 7 கோபுரம், நடுவில் வந்து ஒரு சூரிய கதிரில் 7 கதிர் போனால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்தமான் சிறை. அதில் 3 1943 நடந்த அந்த போரில் வெள்ளைக்காரனை குண்டை போட்டு அழிச்சிடறான். மற்ற அந்த 4 பிளாக் மட்டும் தான் இவன் மிச்சம் இருக்கிறது. அது பேர் செல்லுலார் ஜெயில்னு பேர். இந்த செல்லுலார் ஜெயிலில் கிட்டத்தட்ட 650 அறைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 650 அறைகளில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக பலாயிரக்கணக்கான போராளிகள் வதைக்கப்பட்டிருக்காங்க. உள்ளே போகும்போதே நமக்கு வந்து கொலை நடுங்குது. ஒரு செல் அப்படின்னா, அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு செல் அப்படின்னா சின்னதாக மொத்தமே வந்து இந்த பக்கம் வந்து ஒரு 8 அடி, இந்த பக்கம் வந்து ஒரு 8 அடி, 8க்கு 8, அவ்வளோதான் அந்த செல்லுடைய அகலம். அதுக்குள்ள மின்விசிறி இல்லாமல், கழிவறை இல்லாமல், கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக வெள்ளைக்காரனை எதிர்த்த அந்த போராளிகள் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு வந்து கண்ணீர் வருது. அதே சிறையில் தான் சாவர்கர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் அவரும் ஒரு கொடுமையான சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்காரு. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு அந்த சிறைவாசத்துடைய வலிய வேதனையை தாங்க முடியாமல் தொடர்ச்சியாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அவர் வெளியே வந்ததுனால அவருடைய வரலாறு வந்து மிக மோசமான வரலாற்றை மாறிப்பட்டுச்சு. ஆனால் அந்த சிறையில் இருந்த வரைக்கும் அவரும் கொடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு. வலி தாங்க முடியாமல் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துட்டார். அதே போல் அந்த சிறையில் சாவர்கர் மன்னிப்பு கேட்டு போன காலகட்டத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டோம், நாங்கள் வந்து வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம், அவன் சூவை நக்க மாட்டோம்னு சொல்லி பல பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. எவ்வளவு மோசமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான தேங்காயை கொண்டு போட்டுருவானா. தேங்காயை போட்டுட்டு கையாலேயே அந்த தேங்காயை ஒரு இது கொடுத்துருவான், ஒரு கம்பி மாதிரி, அதை உரிக்கிறோம், அது ஒரு தண்டனை. அதே போல் வந்து அந்த தேங்காயை உடைச்சி உள்ளேருந்து தேங்காய் செல்கள் எடுத்து காய வச்சு தேங்காயை போட்டு அரைச்சி எண்ணெய் எடுக்கணும். எண்ணெய் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணெய் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது ஒரு வகையான தண்டனை. அந்த தண்டனை பெற்ற அந்த எந்திரங்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. தேங்காய் உரிக்கிற தண்டனை, தேங்காயிலேருந்து எண்ணெய் எடுக்கிற தண்டனை, அதாவது வேலையவே தண்டனை மாதிரி கொடுத்துருக்குறான். எப்படி வஉசி இங்கே வந்து செக்கு இழுத்தாரோ அதே போல் அங்கேயும் மரச்செக்கு இருக்கிறது. அந்த செக்கையும் அங்கே மாடு கூட இழுக்கிற திணற செக்கை வந்து வஉசி இழுத்தாரு, அங்கே மனிதர்கள் வந்து இழுத்துருக்காங்க. தூக்குத்தண்டனை என்பது ரொம்ப சாதாரணமாக இருந்துக்குது. அந்தமான சிறையை பொறுத்தவரை சர்வசாதாரணமாக தூக்குத்தண்டனை போயிட்டு ஒரு 3 தூக்கு இருந்துச்சு. அந்த 3 தூக்கை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நான் அப்படியே நின்றுட்டேன். ஏன்னா எத்தனை ஆயிரம் உயிர்கள் அந்த தூக்கில் வந்து பலியாயிருக்கும். அதை நினச்சி பார்க்கும்போதே வந்து நம்மளை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. இப்போ அந்த தூக்குத்தண்டனை மேடைக்கு கீழே அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் அந்த தூக்குத்தண்டனை மேடை வந்து கீழே முழுக்க தண்ணி இருந்திருக்கிறது. அதாவது தூக்குத்தண்டனை போட்டு பலகை திறக்கும், பலகை திறந்த உடனே அப்படியே கீழே விழுவார், கீழே விழுந்த அப்படியே தண்ணிக்குள்ளே போய் நேராக கடலுக்குள்ளே போயிடுவானா. அந்த சிறைக்கு பின்னாடி முழுக்க கடல். அப்போ அந்த கடல் தண்ணி வந்து அந்தமான் சிறைக்குள்ளே வருவது போல் வச்சுருக்காங்க.
சரி, அந்த உடம்பு கீழே விழுந்த உடனே அப்படியே போய் கடலுக்குள்ளே போகிற மாதிரி மீன்களுக்கு இரையாவது போல, இல்லை அப்படியே கடலில் மிதந்து கிடக்கும். அதாவது உடலை கூட உறவினர்களுக்கோ இல்லை யாருக்குமோ ஒப்படைக்க வேண்டிய தேவையே இல்லாமல் அந்தமான் சிறையை வடிவமைத்திருக்கிறான் வெள்ளைக்காரன். அந்த ஒவ்வொரு அடியிலையும் வைக்கும் போதும் வெள்ளைக்காரனுடைய பூட் சத்தம் அந்த சிறையை இன்னும் அதிர வைக்கிறது. 3 மாதமே முழுமையாக நாங்கள் பிள்ளைகளோட பார்த்தோம். அப்போ பிள்ளைகள்ட்ட எல்லாருமே சொன்னேன், இந்த மாதிரி சிறையில் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் எப்படி இருக்கும், வேலூர் மத்திய சிறை எப்படி இருக்கும், அதே போல தான் இந்த சிறைக்கு, இந்த சிறையில் தான் 57 நாட்கள் இதே போல ஒரு ஜெயிலில் தான் நான் பாளையங்கோட்டையில் இருந்தனோடனே எனக்கே ஒன்று இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த திருப்பி ஒரு நம்ம இருந்ததை போல ஒரு சிறை, அந்த சிறையை மீண்டும் வந்து பார்க்குற வாய்ப்பு இருக்கும்போது உண்மையிலே ஒரு நிமிஷம் வந்து ஒரு அதிர்வை உருவாக்கியது. சிறையினுடைய வழியை தாண்டி பெருவழியாக இருந்தது. அந்த சிறையில் இருந்த சிறைவாசியுடைய பெயர்களை எல்லாம் வரிசையாக பதிஞ்சிருக்காங்க. அதில் தமிழர்களுடைய பெயர் மட்டும் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பெங்காலுடைய பேர் இருக்குது, உத்தரப்பிரதேசனுடைய பேர் இருக்கிறது, குஜராத்துடைய பேர் இருக்கிறது, ஆந்திராவை சேர்ந்தவருடைய பேர் இருக்கிறது, மலையாளிகளுடைய பேர் கூட இருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய பேர் நான் எங்கு தேடியும் கிடைக்கல. 2 தமிழருடைய பேர் இருப்பதாக இறுதியாக ஒரு தம்பி சொன்னார். ஆனால் நான் அதை பார்க்கல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அங்கே சிறை வைக்கப்பட்டதாக சொல்றாங்க. உசிலம்பட்டியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தா சொல்றாங்க, தென் மாவட்டத்தை சேர்ந்த இருந்தா சொல்றாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இத்தனையோ பேர் இருந்திருக்கா சொல்றாங்க. ஆனா யாருடைய பெயரும் அங்கே குறிப்பில் இல்லை. வரலாறு முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறைக்கு வெளியே வீர சாவர்கர் பூங்கா, வீர சாவர்கர் பார்க்குன்னு இருக்கு. அந்த அந்தமானுடைய போர்ட் பிளேயர் தலைநகருடைய ஏர்போர்ட்டுக்கு பேரு வீர சாவர்கர் ஏர்போர்ட். அந்தமான் சிறையில் ஒவ்வொரு நாளும் வந்து 1 மணி நேரம் ஒரு இது நடத்துகிறாங்க, ஒரு திரையிடல், ஒரு ஷோ நடத்துகிறாங்க. மாலை 6 to 7, 7 to 8, 8 to 9, 3 காட்சிகளாக ஒரு திரைப்படம் போல் 1 மணி நேரம். அந்தமான் சிறை எப்படிப்பட்ட சிறை, அந்த சிறையினுடைய வரலாறு என்ன, அது யார் உருவாக்குனது, யார் யார் இங்கே இருந்தாங்க, எப்படியெல்லாம் அந்த சிறைவாசிகள் கஷ்டப்பட்டாங்க, சாவர்கர் எப்படி கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி 10 நிமிடம், அந்த 1 மணி நேரத்தில் சாவர்கருடைய வரலாறு மட்டும் 10 நிமிடம் திரையிடப்படுகிறது. அதை நான் மறுக்கலை. சாவர்கருடைய வரலாறை நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சி நீங்கள் காட்டுறீங்க. அதே போல் ஆயிரக்கணக்கான சிறைவாசிகள் தமிழர்கள் சிறைப்பட்டாங்களே, வழிபட்டாங்களே, வேதனைப்பட்டாங்களே, அவங்களை ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் அந்த திரைகள் நகர்த்தப்படுகிறது. உண்மையிலே அந்த திரைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு வரலாறு கற்றுக்கலாம். ஆனால் அதில் பொய்யான வரலாறும் திணிக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் மட்டும் சொல்லலை, அங்கே பார்த்த நிறைய தமிழர்கள், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் வந்து இவ்வளவு தமிழர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, ஆனால் ஒரு தமிழர் பேர் கூட இல்லையே. 2 பேரோட பேர் இருக்குது, அந்த பேரையும் கண்டுபிடிக்க முடியல, அது என்ன பேரில் இருக்குன்னு தெரியல. அப்படி நிறைய பேர் குறைப்பட்டாங்க. பொதுவாகவே தமிழருடைய வரலாறு எப்படியெல்லாம் இந்த இந்தியா மறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்தமானுடைய சிறையும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ சிறையை பார்த்துட்டு, அந்த திரையிடல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு மறுநாள் காலையில் ஹேவ்லாக் அப்படிங்கிற ஒரு அழகான தீவு, உண்மையிலே அந்தமான் போகிற திட்டமிடுறவங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஹேவ்லாக். அங்கே பஸ்ஸில் போக முடியாது, காரில் போக முடியாது, பைக்கில் போக முடியாது. அந்தமான்லேருந்து 2 மணி நேரம் படகுல மட்டும்தான். சின்ன மினி கப்பல் இருக்குது, அது அரசு கப்பலும் இருக்கிறது, தனியார் கப்பலும் இருக்கிறது. அதுக்கு முன்பதிவு செய்து அதில் நம்ம பயணப்படணும். ரொம்ப குறைவான தொகை தான். அங்கே பயணப்பட்டு காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு நம்ம போனோம். அந்தமானை பொறுத்தளவில் இந்தியாவுக்கும் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக அந்தமான் இருந்தாலும் நம்மளுடைய நேரத்துக்கும் அந்தமானுக்கும் 1 மணி நேரம் வித்தியாசம். நம்ம விட 1 மணி நேரம் முன்னாடி இருப்பாங்க. நமக்கு 6 மணிக்கு விடினா அந்தமானுக்கு 5 மணிக்கு விடிஞ்சிருது. 4:30 மணிக்கெலாம் நல்ல வெளிச்சம் ஆயிடுது. அப்போ 6 மணிக்கெலாம் அந்த ஹார்பருக்கு போயிட்டோம், துறைமுகத்துக்கு போயாச்சு. போய் அங்கேருந்து ஒரு சின்ன கப்பல், ப்ரைவேட் கப்பலும் இருக்குது, தனியார் கப்பல் இருக்குது. அந்த ப்ரைவேட் கப்பலில் புக் பண்ணி நம்ம ஹேவ்லாக் தீவுக்கு போனோம். அப்படியே கடலை முள்ளாக அழுமையாக ரசிக்கிட்டு 12 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த கப்பல் போகுது, ரொம்ப மெதுவாக போகுது. அப்போது ஒரு 2 மணி நேரம் பயணம். 2 மணி நேரம் பயணத்தில் அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு முழுக்க வந்து அப்படியே பார்த்தோம்னா முழுக்க மலைகளாக இருக்குது. வர்ற வழி எங்கும் கடலுக்குள்ளே மலைகள், முழுக்க வந்து கடல்.
அப்போ கடலுக்குள்ள மலைகள் ஒரு அருமையான இடம். அங்கே போய் ஹேவ்லாக்கில் இறங்கணும். இறங்கிட்டு நம்ம ரூமில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பி அப்படியே உடனடியாக கிளம்பி ஹேவ்லாக் இருக்கக்கூடிய அந்த எலிஃபண்ட் பீச் அதுக்கு போனோம்னா ஹேவ்லாக்கில் இறங்கி திருப்பி ஒரு சின்ன மினி படகு எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 20 நிமிடம் பயணம் திருப்பி மீண்டும் போய் அங்கே அந்த பீச் இருக்குன்னா அது நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அங்கே தான் வந்து குழந்தைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய, குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லா வகையான விளையாட்டு இருக்குது. அதாவது சீ வாக்குன்னு சொல்கிறாங்க. கடலுக்குள்ளே வந்து நம்ம நடக்கிறது. இப்போ நம்ம ஐயா மோடிலாம் போயிட்டு கடலுக்குள்ளே நடந்து அங்கே போயிட்டு ஏதோ பூஜைலாம் பண்ணார். கர்ணன் பிறந்த இடமோ இல்லை கர்ணன் வாழ்ந்த இடமோன்னு சொல்லி பூஜை பண்ணார். அது மாதிரி வந்து சீ வாக் பண்ணி கடலுக்குள்ளே நடந்து போய் ஆக்சிஜனுடைய உதவியோடு கடலுக்குள்ளே நடந்து போய் வெளியே மட்டும் தளருக்கும், உள்ளுக்கு நடந்து போகலாம். கண்ணாடி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பவளப்பாறைகள், மீன்கள், அப்புறம் வந்து விதவிதமான கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம ரசிக்கலாம். ரொம்ப அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்க. அதே போல் வந்து சீ பைக்குன்னு ஒன்று இருக்குது, கடலுக்குள்ளே ஓட்டக்கூடிய பைக்கு. அந்த பைக் ரைடு போகலாம். அது ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா, ஒரு அண்டர் வாட்டரில் சப்மரைன் அண்டர் வாட்டரில் போயிட்டு ஒரு சின்ன படகு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கடலை வந்து முழுமையாக ரசிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கூட்டு போனாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபாய் வாங்கினாங்க. முழுமையாக பார்த்தோம். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கடலை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது என்னென்னா, நம்ம கோரல் ட்ரீன்னு சொல்கிறாங்க, அதாவது பவளப்பாறைகள். அந்த பவளப்பாறைகளில் தான் வந்து மீன்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பிடிச்சி மீன்கள் வாழக்கூடிய மீன்களுடைய இருப்பிடம், மீன்களுடைய வீடு. அந்த பவளப்பாறைகள் வந்து எவ்வளவு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பவளப்பாறைகள் மெரினாவில் வந்து அதிகமான பவளப்பாறைகள் இருக்கும். இந்த பேனாசில் வச்சா பவளப்பாறைகள் வந்து பாதிக்கப்படும், இதனால் மீன்களுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்படும், மீன்கள் பாதிக்கப்படும் சொல்லி படிக்கும் போதை விட அதை நேரடியாக பார்க்கும்போது அந்த அனுபவம் மிகப்பெரிய ஒரு புரிதலை உருவாக்குச்சு. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பவளப்பாறைகள்லாம் என்ன, இப்போ இது மீன்களுடைய வீடு, இது உடையக்கூடாது, இது அது பார்க்குது. அந்த பவளப்பாறையில் பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுவாகவே வந்து உதிர்ந்து கரை ஒதுங்கிருமா. கரை ஒதுங்கி கரையில் நிறைய பவளப்பாறைகள் கிடக்குது. அந்த பவளப்பாறையில் பார்க்கும்போது அவ்வளவு, இப்போ நம்ம நினைச்சோம் கடலுக்குள்ளே ஃபுல்லாக மணல் இருக்கும், இல்லை சகதி இருக்கும் கடலில் எல்லாமே. ஆனால் இந்த கடலுக்குள்ளே பார்க்கும்போது முழுக்க பவளப்பாறைகள். அதை வந்து முழுக்க நான் காட்சிப்படுத்தி வச்சுருந்தேன். ஏன்னா இது எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும், மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு. அதே அந்த ஹேவ்லாக்ல அந்த எலிஃபண்ட் பீச்சில் தான் வந்து இந்த பேராசைலிங்னு சொல்கிறாங்க. பேராசைலிங்னா ஒரு போட்டு, ஒரு படகு. அந்த படகுல கயிறை கட்டி அங்கே வந்து ஒரு பேராசூட் பறக்குது. அதில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து கட்டி வச்சு விடுவிக்கிறாங்க. அப்படியே மேலே போய் அப்படியே பறக்கலாம். அது பறக்கும்போது அப்படி ஒரு சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்குது. என்னடா இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம். இந்த பேராசைலிங் வந்து தமிழ்நாட்டிலே கிடைக்குது, சென்னையிலே இருக்குது. இப்போ பேராக்ளைடிங் இருக்குது, பேராசைலிங் இருக்குது, பேராசூட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு என்னமோ இந்த ஒரு ஃபோட்டோவை போட்டதுக்கு சாட்டு திருமகள் உல்லாசமாக இருக்காருனாங்களா. இது எவ்வளோ தெரியுமில்ல, 1100 ரூபா. இந்த பேராசைலிங்கில் பறக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 1100 ரூபா. இந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு 150 ரூபா. நம்ம எடுக்க முடியாது, அவரே எடுத்து வீடியோ எடுத்து கொடுப்பாரு. 1100 ரூபா ப்ளஸ் 150 ரூபா, 1250 ரூபா ஒரு ஆளுக்கு. இது கொடுத்தோம்னா நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருந்து வரலாம். சரி, பசங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு புகைப்படத்தை எடுத்ததுக்கு, அதை எடுத்து போட்டதுக்கு கோடியாக செலவு செஞ்சு உல்லாசமாக சுற்றுக்கிறா அப்படிங்கிறாங்க. இது யார் வேணாலும் போனால் உண்மையிலே இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று. அந்த ஹேவ்லாக் தீவு, அந்த எலிஃபண்ட் பீச், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க விளையாடலாம். ஆனால் அங்கே அவ்வளவு ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நிறைய குடும்பம் வராங்க. நிறைய வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுமண தம்பதிகள் வராங்க. வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. எந்த விதமான பாகுபாடும் இல்லை.
எந்த விதமான நிற பாகுபாடு, இன பாகுபாடு, மொழி பாகுபாடு, எல்லா மக்களும் இருப்பாங்க. தமிழர்களும் கடை வச்சுருக்காங்க, இந்திக்காரங்களும் கடை வச்சுருக்காங்க, பெங்காலியும் கடை வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்ல பசி, கடலில் முழுக்க குழந்தைகள் விளையாட வச்சு விளையாண்டு அந்த பேராசைலிங் பறந்து மோட்ரு பைக்கு அப்போ அந்த கடலுக்குள்ளே போகிறது, சப்மரைன் போகிறது, இது எல்லாம் பார்த்து முடித்த பிறகு சரியான பசி. அங்கே சாப்பாடு கடலாம் இல்லை, இளநி, உண்மையிலேயே அப்படி ஒரு அருமையான இளநி, நல்ல இளம் பதத்தோட. ஆனால் என்ன 100 ரூபா ஒரு இளநி, நம்ம ஊரில் 50 ரூபா போடுறாங்க, இங்கே 100 ரூபா. எல்லாமே டபுள் ரேட் இருக்குது, கொஞ்சம் ரேட்டு மட்டும் காஸ்ட். ஏன்னா அந்த தீவில் எந்த விதமான பொருட்களும் விளையாது. தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. இதை தவிர்த்து விட்டு பெரிய விவசாயம் கிடையாது, அவங்களுக்கு பெரிய வியாபாரம் கிடையாது, ஒன்லி சுற்றுலா பயணிகளை வச்சு தான். அதனால் கொஞ்சம் விலை மட்டும் அதிகமாக இருக்குது. 100 ரூபாய்க்கு ஒரு பெரிய இளநி கொடுத்தாங்க. அந்த இளநி வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதே போல் எல்லா பழங்களையும் அந்த ஊரில் விளையக்கூடிய மாம்பழம், வாழைப்பழம், அதே போல் வந்து வெள்ளரிக்காய், இந்த மாதிரி பழங்களை வெட்டி போட்டு ஒரு சேலட் மாதிரி கொடுத்தாங்க. அங்கே வந்து ஒரு விற்கிறாங்க, அது 150 ரூபா ஒரு சேலட். அது ஒன்று சாப்பிட்டா மதிய உணவு முடிஞ்சிருச்சு. ஹேவ்லாக் தீவுக்கு போகிறவங்க நிச்சயமாக அந்த ஃப்ரூட் சேலட்டை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா மதிய உணவுக்கு நீங்கள் வேறு எதுவுமே சாப்பிட்டதில்ல. அவ்வளவு இயற்கையாக உரம், அந்த இயற்கை உரம், இயற்கையாக எங்கே இன்னும் கெமிக்கல்ஸ்லாம் அங்கே போடுறது கிடையாது. இயற்கை முறையில் விளைந்த பழங்களை வைத்து ஒரு சேலட் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் வந்து இளநீ, அங்கே கம்பல்சரி வந்து அந்தமான் போகிற எல்லாருமே வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 இளநியாவது 4 நாளில் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இளநீ அங்கங்கே விற்கிறாங்க. இளநீ தான் வந்து அந்தமானில் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் வந்து தென்னை மரம் தான். இப்படி பனை மரங்களும் அதிகமாக இருக்கிறது, வாழை மரங்களும் அதிகமாக இருக்கிறது. அந்தமான் போகிறவங்க பார்க்க வேண்டிய இடம் இந்த 2 தான். அந்த அந்தமானுடைய சிறை, ஹேவ்லாக் தீவு. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இது. வெயிலை பொறுத்தளவில் நம்ம ஊரில் இருக்கிற அதே வெயில் தான் அந்தமான்லையும் இருக்குது, பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த கடல் இருக்கிறதுனால நம்ம ஜாலியாக இருக்கிறதுனால வந்து பெருசாக தெரியலை. பாதுகாப்பான இடம். இன்னொன்று, தமிழர்கள் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வரலாம். மொழி பிரச்சனை இருக்குது, நமக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் தமிழர்கள் இருப்பாங்க. ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், டாக்ஸி ஓட்டுநராக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும். சொல்லப்போனால் அந்தமானுடைய பெரிய வணிகம் 50-60 விழுக்காடு தமிழர்கள் கையில் தான் இருக்கிறது. எல்லா கடைகளும், ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, தமிழருடைய விடுதிகள் இருக்கிறது, தமிழருடைய உணவகங்கள் இருக்கிறது. அதில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். மிக முக்கியமாக நான் வந்து அந்தமான் போயிட்டு வந்த பிறகு அங்கே தெரிந்து கொண்ட செய்தி அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் நிறைய இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வன மக்கள். ஆனால் இன்னைக்கு அந்த பழங்குடியின மக்களும் அவர்களை இவர்கள் படிக்க வைப்பதாக சொல்லி அவர்களை பால்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கேள்விப்பட்டேன். ஏன்னா நம்ம இங்கேருந்து போன சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அந்த பழங்குடியின மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து, பிராந்தியை கொடுத்து, குட்காவை கொடுத்து, அவனை போதைக்கு அடிமையாக்கி, காட்டில் இருக்கக்கூடிய கிடைக்காத அந்த அரிய பொருட்கள், இப்போ தேன், மலை வாழைப்பழம், காட்டில் இருக்கக்கூடிய பழங்கள், இதை இவன் பெறுவதற்கு இவன் கொண்டு போய் ஒரு குட்காவை கொடுக்குறது, 1 லிட்டர் தேன் வாங்கிட்டு வருது. அந்த தேன்லாம் காட்டு தேன் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 5000 கொடுத்தாலும் 10000 கொடுத்தாலும் 1 லிட்டரு 10000 ரூபாய்க்கு மேலே விற்கும். அந்த அளவுக்கான ஒரு மருத்துவ குணம் படைத்த தேனை இவன் பெறுவதற்கு அவனுக்கு சரக்கு கொடுக்குது, ஒரு கோட்டர். இப்போ குடிச்சு அவன் போதைக்கு அடிமையாகி அந்த காட்டையே வந்து இவனுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இன்னைக்கு அந்தமான்லேயே ஒரு 2-3 காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து படிச்சுட்டு அந்தமானுடைய பழங்குடியின மக்கள் வேலை பார்க்குறதா சொன்னாங்க. கொஞ்சம் படிக்கிறாங்க. அந்த சின்ன அந்தமானை ஒட்டியுள்ளே, அந்த போர்ட் பிளேயரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகளில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் மக்கள் வாசமே படாத, உலக தொடர்பே இல்லாத பழங்குடியின மக்களும் அந்தமானில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் 2018 கூட ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இளைஞர், அவர் ஒரு பாதிரியார்னு சொல்கிறாங்க. அவர் நான் வந்து இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போனதாகவும், அவங்க வராதுன்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. சென்டினன்ட் பழங்குடியின மக்கள், அது நம்ம பெருசாக கேள்விப்பட்டோம். அந்த இது வந்து போர்ட் பிளேயிலேருந்து ஒரு 2 மணி நேரம் தூரத்தில் தான் இருக்குது. அந்தமானுடைய இன்னொரு தீவு அது.
அந்த மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே உள்ள அனுமதிக்கலை. காவல்துறையோ வனத்துறையோ யாரும் உள்ளே போக முடியாது. ஒரு தனி கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது பெரிய அதிசயமாக இருந்தது. ஆனால் அவர்களை யாராலும் பார்க்க முடியாது. இந்த அந்தமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியில் இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வனத்துறையோடு தொடர்பு இருக்காங்க, காவல்துறையோடு தொடர்பு இருக்காங்க, அதிகாரிகள் போயிட்டு வராங்க, அவங்களுக்கான சீர்திருத்தம் நடைபெறுது. உள்ள ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து அவங்களை படிக்க வைப்பதற்கான வேலைகளை இப்போ இந்த அரசாங்கம் தொடங்கி இருக்கிறது. அப்போ அவங்களும் நாகரிக வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை அவங்களும் தேடுறாங்க. அவங்களிருந்தும் படித்து வேலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் பல தொடர்பில்லாத பழங்குடியின மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அவங்க அப்படி இருக்கிறதா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா காட்டில் வாழ்ந்தவன், அந்த காட்டுக்கு ராஜாவாக வாழ்ந்தவன், அவனை கொண்டு போய் நீ நாட்டுக்கு ராஜாவாக்குறேன், நீ இங்கே வா, உனக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி பேரில் அவனை சரக்கடிக்க வச்சு, அவனுக்கு போதைக்கு அடிமையாக்கி, அவனுக்கு இல்லாதையும் பொருளாதையும் சொல்லி கொடுத்து அவனை அழிக்கிறதுக்கு பதிலாக அவன் காட்டுக்குள்ளேயே ராஜாவாக இருக்கிறதான் அவனுக்கு நல்லது. தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் தூரத்தில் அந்தமான் அப்படிங்கிற தீவு இருந்தாலும் கூட, அந்தமானுக்கு போயிட்டு வந்த பிறகு போன பிறகு நமக்கு வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம், இல்லை வேற ஒரு ஊரில் இருக்கிறோம், இல்லை வேற ஒரு நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிற எந்த விதமான உணர்வும் ஏற்படலை. அது தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதியாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாவட்டத்துக்கு போயிருக்கோம், இல்லை ஒரு ஊருக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் உணர்வு தான் ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம இருந்து கூட இருந்தது தமிழர்கள் அதிகமாக இருந்ததுனால என்னவோ தெரியல, இல்லை நம்ம போன இடத்துல எல்லாமே தமிழ் பேசினாங்க, தமிழர்கள் நிறைய பார்க்க முடிஞ்சுது, நம்மளே வந்து அங்கே அடையாளம் கொண்டு நிறைய தமிழர்கள் வந்தாங்க. அப்படித்தான் வந்து நான் யாருக்குமே செய்தி சொல்லலை. ஆனால் போன செய்தியை கேள்விப்பட்டு அந்தமானுடைய தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எனக்கு வந்து மரியாதை செய்யணும்னு அழைச்சி அங்கே போயிட்டு வந்து எல்லாருடைய அன்பையும் வந்து பரிமாறிக்கொண்டா. உண்மையிலே கிட்டத்தட்ட 1952 அங்கே இருந்த தொழிலாளர்கள், தமிழ் முதலாளிகள் இல்லை, தமிழ் தொழிலாளர்கள், தமிழர்களுக்கென்று ஒரு அமைப்பு வேணும். நம்ம அந்தமானில் வந்து தனித்தனி சமூகங்களாக கட்சிகளாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ள நமக்கு ஒரு சங்கம் வேணும் என்று உருவாக்கப்பட்டது தான் அந்தமான் தமிழ் சங்கம். அதில் திமுகவை சார்ந்தவங்க இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க, எல்லா கட்சிக்காரரும் இருக்காங்க. ஆனால் அந்தமான் தமிழ் சங்கத்தில் தமிழர்களாக அவங்க வந்து ஒன்றிணைந்து நிற்கிறாங்க. சொல்லப்போனால் அந்தமானில் அதிகமாக பாஜக, திமுக இங்கிருந்து போனவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நாம் தமிழரில் ஒரு 100 பேர் இருக்காங்க. மூணு கட்சிகளுமே இருக்கிறது. அப்படி கட்சிகளாக இருந்தாலும் கூட சங்கங்களாக எல்லாருமே வந்து சேர்ந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 மேற்பட்ட தமிழர்கள் அந்தமானுடைய ஒட்டுமொத்தமான வணிகத்தையும் தீர்மானிக்கிறாங்க. இன்றைக்கு பெரிய அளவில் அரசு வேலைகளில், மத்திய அரசு வேலைகளில் இருந்த தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. சமீப காலமாக இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர்கள் அங்கே அந்தமானுடைய வர்த்தகத்திலிருந்தும் அந்தமானுடைய வேலை வாய்ப்புகளிலிருந்தும் முழுமையாக புறக்கணிக்கப்படுறாங்க. தமிழருக்குன்றே திட்டமிட்டு மொழி ஒரு பெரிய இதாக பார்க்கப்படுது. தமிழர்கள்ட்ட வந்து தமிழ் பற்று கொண்டவங்க அவங்கள வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு, அதாவது நேரடியாக செய்யாமல் மறைமுகமாக சில வேலைகளை பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அங்கே இருக்க நிறைய தமிழர்கள் சொன்னாங்க. இதையெல்லாம் அடுத்தடுத்து வருகிற நாட்களை நம்ம வந்து களையணும். அந்தமான் தமிழ்ச்சங்கம் வந்து ஒன்றிணையணும். அந்தமானுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல தமிழர்கள் வர வேண்டும். ஏன்னா அந்தமானை உருவாக்கியதில் பெரிய பங்கு தமிழர்களுக்கு உண்டு. அந்தமான் சிறையை உருவாக்கியதிலும் தமிழர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அந்தமானை மீட்டெடுத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில இருந்து அந்தமானை வெள்ளக்காரன் 1943 மீட்டெடுத்து இந்தியாவினுடைய கொடி முதல்ல அந்தமானில் பறப்பதற்கு காரணமாகவும் தமிழர்கள் இருந்தார்கள் என்பதனால அந்தமானுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல தமிழர்கள் வர வேண்டும் என்பதுதான் அந்தமான் அந்த பயணத்தில் நான் வந்து தெரிந்து கொண்டது, புரிந்து கொண்டது. அதனால் நிறைய சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுறவங்க, இன்னொரு 20 நாள் விடுமுறை இருக்கிறது, சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுறவங்க, குறைந்த செலவில் போகணும், ஆனால் ஒரு வெளிநாடு போன மாதிரி இருக்கணும், தமிழ்நாடை தாண்டி போகணும், கடல் பயணம் மேற்கொள்ளணும், விமானத்தில் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்தமானுக்கு போயிட்டு வரலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி